அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஓசியா 12:5. கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, வாழை பிள்ளைகளே, இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, நித்திய தன்மை மற்றும் அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை வலியுறுத்துகிறது. கர்த்தர் வெறும் தேவன் மட்டுமல்ல, அவர் சேனைகளின் தேவன், யெகோவா சேபாத் ஆவார். இதன் பொருள் பரலோக தூதர்கள், நட்சத்திரங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகின்றன. அவர் எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமையுள்ளவர். இஸ்ரவேல் மக்கள் மனித பலத்தையும் அரசியல் கூட்டணியையும் நம்பியிருந்த நேரத்திலும் தீர்க்கதரிசி அவர்களை உண்மையான வல்லமை மிக்க தேவனாகிய கர்த்தரிடம் திருப்பும்படி அழைக்கிறார். யெகோவா என்பது இயேசு கிறிஸ்துவின் சுயமான நித்தியமான நாமமாகும். இது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை குறிக்கிறது. அவர் யாருடைய உதவியும் இல்லாமல் தானாகவே இருப்பவர். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாமல் இருக்கிற தேவன். அவருடைய நாமம் தலைமுறை தலைமுறை நினைவு கூறப்பட வேண்டியது. அந்த நாமத்தில் வல்லமை, மீட்பு மற்றும் நம்பிக்கை உள்ளது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, மனித பலவீனங்களையும் தற்காலிகமான உலக வல்லமைகளையும் நம்பாமல் நித்தியமானவரும் அனைத்தையும் ஆளுகிறவருமான கர்த்தராகிய யெகோவாவை சார்ந்து எல்லா மக்களும் வாழ வேண்டும் ராஜா. குறிப்பாக புறஜாதி மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. சோத்திரம் கர்த்தாவே, இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவமாக இருக்கிறேன். ஆண்டவரே, மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்ற நம்பிக்கை, சத்தியத்தை அறிய வேண்டும் ராஜா. அவருடைய மனக்கண்களை நீங்கள் திறக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.